20 வருஷ தேர்தல் அரசியல் கதையை சுருக்கமா பார்க்கலாம். இந்த ஒரு சார்ட்ட பாருங்க. இதுக்குள்ள 70 வருஷ அரசியல் இருக்கு. ஒரு பெரிய அதிகார மாற்றத்தோட கதை இது. ஆரம்பத்துல மாநில அரசியல்ல காங்கிரஸ் கட்சி தான் ஒரு பெரிய சக்தியா இருந்துச்சு. 3 தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா 1967ல ஒரு பெரிய தீர்ப்புமுனை. அப்போ எல்லாமே தலைகீழா மாறிச்சு. காங்கிரஸ் ஆட்சி போய் ஒரு பிராந்திய திராவிட கட்சியான திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ அறிஞர் அண்ணா தலைமையில திமுக 179 சீட்டு ஜெயிச்சு மிகப்பெரிய மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் தமிழ்நாட்டுல 50 வருஷத்துக்கும் மேலான திராவிட கட்சிகளின் ஆட்சி. இதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் பெரிய தலைவர்களுக்கு இடையிலான போட்டியா மாறிச்சு. 1971ல கருணாநிதி தலைமையில திமுக இன்னும் பெரிய வெற்றி, அதாவது 205 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்புறம் 1977ல ஒரு புதிய கட்சி எம்ஜிஆர் தலைமையில அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு. எம்ஜிஆர் அவரோட அலையில தொடர்ந்து 3 எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஒரு பெரிய சக்தியா உருவானார். எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டி ஆரம்பிச்சது. அடுத்த பல வருஷங்களுக்கு கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையேதான் ஆட்சி மாறி மாறி வந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷமா மக்கள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு புது கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா 2016ல ஜெயலலிதாவோட அதிமுக இந்த ட்ரெண்ட உடைச்சு மறுபடியும் ஜெயிச்சாங்க. இதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய தலைமுறை உருவாகத் தொடங்கியது. அப்படிதான் 2021ல ஸ்டாலின் தலைமையில திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது. சுருக்கமா சொல்லணும்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்து திராவிட கட்சிகளின் போட்டி வரைக்கும் அரசியல் ரொம்பவே மாறிடுச்சு. இந்த 70 வருஷ பயணம்